அவர் சேனல். இன்னைக்கு ஆம்பூர் ஸ்டைல்ல சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆம்பூர் பிரியாணிக்கு ஜீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணணும். இதோட ஃப்ளேவரே தனி தான். பிரியாணி சூப்பராக இருக்கும். நம்ம 1 கிலோ ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு அதை ஊற வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். அது ஒரு 1/2 hour ஊறட்டும். நெக்ஸ்ட்டு சிக்கனை மேரினேஷன் போட்டு வச்சுக்கலாம். சிக்கனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 கப் தயிர், புதினா கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு மேரினேஷன் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால பீஸில் நல்லா மசாலா இறங்கும். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாவை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆம்பூர் பிரியாணிக்கு சில்லி பவுடர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சில்லி பேஸ்ட் அரைச்சி இது மட்டும் தான் போடணும். நெக்ஸ்ட்டு ஆனியன் டொமேட்டோ கட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி பேனில் ஒரு 200 ml ஆயில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 ஏலக்காய், ஒரு 4 பட்டை, கிராம்பு ஒரு 5 பீஸ், 2 இலை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் ஒரு 300 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ண ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கலர் மாதிரி ஃப்ரை பண்ணணும். இப்போது இஞ்சி பேஸ்ட் ஒரு 120 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு பேஸ்ட் ஒரு 80 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகாய் மசாலாவிலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் மிளகாய் பேஸ்ட் ஆட் பண்ணால் தான் கலர் நல்லா கொடுக்கும். இப்போது ஒரு 200 கிராம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே தக்காளி ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா பிரியாணி வந்து தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மல்லி புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி புதினா நல்லா வதங்கின உடனே தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிலோவுக்கு 200 ml தயிர். மசாலாவோட நல்லா தயிர் மிங்கிள் ஆனதுக்கப்புறம் இப்போது சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மேரினேஷன் பண்ண சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, பீஸ் உடையாமல். இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எவ்வளோனா சிக்கனும் மசாலாவுக்கும் ஈக்குவலாக அப்படி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நம்ம வடி பிரியாணி தான் போட போகிறோம். லெமன் ஜூஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரைஸ் பாயில் பண்ணி போடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தனியாக தண்ணி வச்சுக்கலாம். அதில் இப்போ நம்ம ஜீரக சம்பா ரைஸை ஒரு 1/2 டன் பண்ணி எடுத்துக்கலாம். மறக்காமல் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸ் ஏன் வடித்து போடுறாங்கன்னா இதில் வந்து நிறைய மாவுலாம் இருக்கும். அந்த ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்த உடனே அந்த கஞ்சி தண்ணியை அதை ரிலீஸ் பண்ணிவிடும். ரைஸும் நல்லா பொலன்னு வரும். ஆட் பண்ணிக்கலாம், சென்டராக கொட்டிக்கலாம். இப்போது ரைஸை மசாலா கூட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அடியில் வரைக்கும் போகக்கூடாது, பீஸ் உடஞ்சிரும். மேலோட்டமாக மசாலா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பாயில் பண்ண தண்ணி கொஞ்சம் இருந்ததுன்னா அதையும் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ரைஸும் அந்த மசாலாவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் தம் கரெக்டாக இருக்கும். ரைஸ் வடிக்கும் போதே கொஞ்சம் வாட்டர் எடுத்து வச்சுருங்க. இப்போ ரைஸ் ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ தம் போட்டுடலாம் வாங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து தம் உடைக்கலாம். தம் ஆகிடுச்சு. பிரியாணி உடைச்சிடலாம். நம்ம எப்பயுமே நார்மலாக பாஸ்மதி ரைஸ் செய்கிற பிரியாணியை விட இந்த ஜீரக சம்பா பிரியாணியில் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரமிளகாலாம் அரைச்சி போடுறதுனால அதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்பூர் பிரியாணி எப்படி வரன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப்.
உங்கள் ராம். Signing off, Ungal Sachin.